வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 2 in 1 சமையல் தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு சாம்பாரும் பொரியலும் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியும் 4-5 வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். கீரை சாம்பார் வந்து மதியத்துக்கு மட்டும்தான் சாப்பிடணுங்கிறதுனால நான் 1/2 கப்பு துவரம்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை வந்து நம்ம பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டு இங்கிட்டு கீரையை பொரியல் செஞ்சுக்கலாம். கீரை பொரியலுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்து நல்ல ருசி கொடுக்குறதே வெங்காயமும் வெள்ளைப்பூடும் தான். அதனால் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதி சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமே தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை தான் வாங்கினது. ஆனால் கீரை நிறைய இருந்ததுனால சாம்பாரும் பொரியலும் செஞ்சிடலாம்னு இப்படி ஐடியா பண்ணியாச்சு. இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நடுவில் ஒரு தடவை திறந்து நம்ம கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா கல் உப்பு சேர்த்துருக்கோம், சமயத்தில் கரையாமல் இருக்கும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடும். நான் கல் உப்பு போடுறதுனால முதல்லையே சேர்த்துட்டேன். நீங்கள் தூள் உப்பு போடுறதா இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக போட்டிருந்தோம் இல்லையா, குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருந்த பருப்பும் தக்காளியும் நல்லா கரைய வெந்துருச்சு. இருந்தாலுமே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு நான் வெங்காயம் சேர்க்கலை, தாளிக்கிறப்ப தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கரைச்சி வச்சுருக்கிற புளி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார் வந்து நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ஆனால் மதியத்தோடு சாப்பிட்றணும். நைட்டு வந்து பொதுவாகவே கீரை சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். சரியாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். எப்பயும் போல் தான் கொஞ்சம் கடுகு, 2 சீரகம், 1 வரமிளகாய் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலர் மாதிரி வெங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை சாம்பாரும் தயாராகிடுச்சு. முருங்கைக்கீரை வாசனையோடையே இந்த சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் கொத்தமல்லி கூட சேர்க்கலை. நல்லா சுடு சாதத்தில் முருங்கைக்கீரை சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கூடவே கீரை பொரியலும் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.